உலகில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி இதை கொண்டாடுகிறார்கள். ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க If it is really a Christmas, it would be a great blessing to people. அது உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் என்றால் ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமையும். Is the Christmas 25th of December being a blessing to the people? டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளன்று ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகிறதா? Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, shopkeepers and businessmen all over the world are waiting for the day of Christmas. உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்கிற கடை வியாபாரிகளும் எல்லா வியாபாரிகளும் எப்பொழுது கிறிஸ்துமஸ் நாள் வரும் என்று காத்து. Not only Christians, all religion people are waiting for the period of Christmas. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சேர்ந்த ஜனங்களும் எப்போது கிறிஸ்துமஸ் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Do you know why? காரணம் என்ன? To make more money. அதிகம் பணம் சம்பாதிக்கும்படியாக, more money. அதிகமாய் பணம் சம்பாதிக்கும்படியாக, அவர்கள் வியாபாரம் செய்யும்படியாக. Let me tell you, நான் உங்களுக்கு கூறட்டும், through the word of God, தேவனுடைய வார்த்தை கொண்டு, this Christmas is become a commercial business. இந்த கிறிஸ்துமஸ் ஆனது ஒரு வர்த்தக வியாபாரமாய் மாறிவிட்டது. Commercial festival. இது ஒரு வர்த்தக ஒரு கொண்டாட்டமாய் மாறிவிட்டது. It is not a spiritual festival, it's a commercial. அது ஒரு ஆவிக்குரிய கொண்டாட்டம் அல்ல, ஆனாலும் ஒரு வர்த்தக கொண்டாட்டமாய் மாறிவிட்டது. Muslims are waiting to see Christmas. எப்பொழுது கிறிஸ்துமஸ் வரும் என்று முஸ்லிம்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Hindus are waiting. இந்துக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Catholics are waiting. கத்தோலிக்கர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். All businessmen are waiting. எல்லா வியாபாரிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். All the old stuff could be brought and sold in their supermarket. தங்களுடைய கடைகளில் இருக்கிற பழைய காரியங்களை, பழைய பொருட்களை முன் கொண்டு வந்து விற்கலாம். All they can bring out all the Christmas celebration cards and sell them. எல்லா கிறிஸ்துமஸ் கார்டுகளையும் முன் கொண்டு வந்து அவர்கள் விற்கலாம். Christmas is purely a commercial festival. கிறிஸ்துமஸ் ஆனது சுத்தமாய் கூறுவோம் என்றால் அது ஒரு வர்த்தக கொண்டாட்டம். If it is really the Christ mass, it would not be commercial, but it would be spiritual. அந்த கிறிஸ்துமஸ் ஆனது கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்தவர்கள் கூடுகிறது, கிறிஸ்துவிலே கூடுகிறது என்று கூறினால் அது உண்மையான வர்த்தகமாய் அமையாது. A few years back I read in a magazine, சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சஞ்சிகையை நான் வாசித்தேன். in the world they wanted to count and see when or which period is the day or the period where the highest accidents occur and people die under heaven and above earth. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இருக்கிற ஜனங்களிலே இருக்கும் பூமிக்கு மேலும் எந்த நாளிலே குறிப்பிட்ட எந்த வருடத்தின் குறிப்பிட்ட எந்த நாளிலே அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு ஜனங்கள் மறிக்கிறார்கள் என்று அவர்கள் இப்படியாக நிபுணர்கள் இதை ஆராய பார்த்தார்கள். They wanted to have a count. இப்படியாக அவர்கள் எண்ணி பார்க்க பார்த்தார்கள். Do you know on which day that they found? அது எந்த நாளில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? The period of Christmas. அது கிறிஸ்துமஸ் நாள் அன்று. Many accidents in the European countries. ஐரோப்பிய நாடுகளிலே பல விபத்துகள். And also they've had another count. இன்னொரு எண்ணிக்கையை அவர்கள் எண்ணினார்கள். In which season that the highest amount of liquor that people drink and die and fall in sin, and the highest amount of liquor which is sold in the world. இந்த காலத்திலே அதிகமான மதுபானம் விற்கப்பட்டு ஜனங்கள் அதை குடித்து மறிக்கிறார்களும் என்றும் அத்தோடு எந்த காலத்திலே மதுபான வியாபாரம் அதிகமாக இடம்பெறுகிறது என்று எண்ணினார்கள். It was the period of Christmas. அது கிறிஸ்துமஸ் அந்த காலத்திலே தான். Will with me through the Holy Spirit, will you believe that if it is really the birth of Jesus Christ, that Jesus want to see that people die in sin? நீங்களும் என்னோட ஆவிலே நீங்கள் இதை அறிவீர்கள் என்றால், வாஞ்சிப்பீர்கள் என்றால் உண்மையாக நீங்கள் நினைத்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று எல்லா ஜனங்களும் பாவத்திலே அழிந்து போகிறதை இயேசு விரும்புவாரா? If 25th of December is truly a Christmas, surely that would not be the day that most people go into eternal hell. 25ஆம் தேதி உண்மை கிறிஸ்துமஸ் என்றால் அந்த நாளிலே அதிகமான ஜனங்கள் நித்திய நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, if 25th is the real birthday of Jesus Christ, 25ஆம் தேதி உண்மையான இயேசுவின் பிறப்பு என்றால், do you think that the people sin most on that day? அந்த நாளிலே ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think that God is really wanting people to celebrate on that day? அந்த நாளிலே ஜனங்கள் கொண்டாட வேண்டும், கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? I am sure it may be a birthday of someone else. அது வேறு ஒரு நபருடைய பிறந்த நாள் என்று நான் நினைக்கிறேன். If it was the birthday of Jesus Christ, அது இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாள் என்றால், surely God will not want people to die in sin on that particular day or the season. அந்த குறிப்பிட்ட நாளிலோ அந்த காலங்களிலோ ஜனங்கள் பாவத்திலே அழிந்து அவர்கள் மரித்து போகிறதை தேவன் விரும்ப மாட்டார். He came into this world in order to give his life that man may have life. மனிதன் ஜீவனை பெறும்படியாக இயேசு உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். Do you think that the day of Jesus Christ is a day where it
see the people fall in sin and die and have eternal death. இயேசுவினுடைய நாளானது ஜனங்கள் பாவத்தில் ஈடுபட்டு விழுந்து அவர்கள் மரிக்கிற ஒரு நாள், நித்திய மரணம் ஏற்படுகிற ஒரு நாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? It would never be so. அப்படி ஒரு நாளும் ஆகாது. If it is really 25th of December is the day or that the Lord Jesus was born, that would be a Christ mass where people would be resurrected. இயேசு கிறிஸ்து 25ஆம் திகதி உண்மையாய் பிறந்திருப்பார் என்றால் அந்த நாளிலே கிறிஸ்தவர்களிடம் கிறிஸ்துமஸ் அல்லது எல்லாரும் ஒன்று கூடுகிறது நாள், உயிர்ப்படுகின்ற நாளாய் இருந்திருக்கும். Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்கு it பிரியமானவர்களே, is important for you and me to examine this. நீங்களும் நானும் இதை சோதித்து ஆராய்வது முக்கியமா இருக்கிறது. Why people are dying? ஏன் ஜனங்கள் மரித்து போகிறார்கள்? On which period that people are falling in sin? எந்த காலங்களிலே ஜனங்கள் பாவத்திலே அழிந்து போகிறார்கள்? Why this Christmas is become is so called the birth of Jesus but become a commercial business period? இயேசுவினுடைய பிறப்பாகிய இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று ஏன் ஒரு வர்த்தக கொண்டாட்டமாய் மாறிவிட்டது? Christmas is not been celebrated only by Christians. கிறிஸ்தவர்களால் இந்த கிறிஸ்துமஸ் ஆனது கிறிஸ்தவர்களால் மட்டும் கொண்டாடப்படுவதல்ல. It is celebrated by all people in the world. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. The liquor shops brings out all the old stocks and sells on these days. மதுபான கடைகளில் இருக்கிறவர்கள் பழைய மதுபானங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து விற்கிறார்கள். Do you think this has to happen on the birthday of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பன்று, பிறந்த நாளன்று இது நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? It's definitely not the will of God. நிச்சயமாக அது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. Let me tell you, it is the plan of the demonic power. நான் கூறுகிறேன், உண்மையாகவே இது பிசாசுடைய அந்தகார வல்லமையாக It is the satanic power which brought this celebration and the festival want to take people in the name of Jesus, take them to eternal hell. இயேசுவுடைய நாமத்திலே ஜனங்களை நித்திய நரகத்திற்கு கொண்டு போவதற்காக பிசாசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் சூழ்ச்சியா The இருக்கிறது. Bible says in the last days many will come in my name and they will take you to eternal hell. கடைசி காலங்களிலே என்னுடைய நாமத்தை தரித்து பலர் வந்து உங்களை நித்திய நரகத்திற்கு கொண்டு போவார் என்று வேதம் கூறுகிறது. People all over the world say that Jesus was born on the 25th of December. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார் என்று கூறுகிறார்கள். In that season devil comes in the name of Jesus, diverting people to hell. அந்த நாளிலே பிசாசு இயேசுவின் நாமத்தை தரித்து வந்து பலரை நரகத்திற்கு இழுத்து செல்கிறார். Is it the birthday of Jesus Christ? அது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள். It can never be the birthday of Jesus. ஒரு நாளும் அது இயேசுவின் பிறந்த It may be a birthday of someone else. அது வேறொரு நபருடைய பிறந்த நாளாக It is the இருக்கலாம். plan, master plan of the devil. அது பிசாசுடைய சதி திட்டமா இருக்கிறது. Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, let our eyes be open. இன்று எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let the spiritual eyes be open today. இன்று எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். That is the plan of God for you and me tonight this morning. அதுவே இந்த காலை வேளையிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. What does the Bible say about the birth of Jesus Christ? இயேசுவுடைய பிறப்பு நாளை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? Never we find the date recorded in the history. சரித்திரத்திலே ஒரு இடத்திலும் இந்த திகதியானது குறிப்பிடப்பட்டில்லை. Never in the Bible or the history you find the birthday of Jesus இந்த Christ. வேதாகமத்தின் ஊடாகவோ அல்லது சரித்திரத்தின் ஊடாகவோ இயேசுவுடைய பிறந்த நாள் எங்கும் நாங்கள் கண்டுபிடிக்க What முடியாது. does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? The Bible tells us வேதம் இப்படியா கூறுகிறது? that there were shepherds in the field in Judea at that night. அந்த இரவிலே யூதேயாவிலே அந்த இடத்திலே மேய்ப்பர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். On that night the shepherds were leading the sheep. அந்த இரவு வேளையிலே அந்த இடத்திலே இருந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். And that night Jesus was born. அந்த இரவிலே இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம். That area of Judea, யூதேயா என்ற அந்த பிரதேசங்களிலே when were the people taking the sheep out? எப்பொழுது ஜனங்கள் இந்த ஆடு மந்தைகளை வெளிக்கொண்டு போவார்கள்? When were they going out to the field with the sheep? அவர்கள் ஆடு மந்தைகளோடு எப்பொழுது மேய்ச்சல் எடுக்கும்படியாக The போகிறார்கள்? history clear. Between October and February it's heavy rains and thunder and lightning and so cold. அக்டோபர் மாதத்திற்கும் பிப்ரவரி மாதத்திற்கும் இடையிலே அதிகமாய் குளிர்ச்சியும் அதிகமாய் மின்னல்கள் இடியும் மழையோடு வருகிறதை பார்க்கிறோம். Therefore the shepherds would not take the sheep in the field. அப்படி என்றால் மேய்ப்பர்கள் நிச்சயமா இந்த ஆடுகளை அவர்கள் மேய்ச்சலை கொண்டு போக Then மாட்டார்கள். what do you think when Jesus would have been born? அப்படி என்றால் இயேசு எப்பொழுது பிறந்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? Jesus would have born after March. இயேசு மார்ச்சுக்கு பின்பு பிறந்திருப்பார். Between March and September only Jesus would have born. இயேசு மார்ச் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் நடுப்பட்ட பகுதியிலே தான் பிறந்திருக்கலாம். Never the history says that Jesus was born in December 25th. டிசம்பர் 25ஆம் தேதி